ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MKTNPSC ஸ்டடி சென்டர். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 3, 4 and 5 ஜான்வரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையானவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்தலாம். உத்தரப்பிரதேசம் மதுராவில் நாட்டின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி தொடங்கப்பட்டது. ஸோ இது சைனிக் பள்ளி அப்படின்னா மிலிட்ரி ஸ்கூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசமில் மதுராவில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹிட் அண்ட் ரன். ஸோ இதை எதை பொறுத்து அப்படின்னா 4 சக்கர வாகனம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டுட்டு வந்த ரூல் தான் இது. ஸோ இது என்னன்னு பார்த்தலாம். ஸோ இந்திய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற சட்டத்துக்கு கீழே தான் வந்து இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படின்றத கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பழைய முறையில் பார்த்தோம் அப்படின்னா யாராவது இப்போ வந்து ஒரு 4 வீலர் போச்சு, அது ஆக்சிடென்ட் ஆச்சு, அதாவது மேக்ஸிமம் இவங்க எதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா லாரிஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாரி வந்து எதையாவது இடித்து சப்போஸ் அந்த டிரைவர் வந்து ஓடிட்டாரு இல்லை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த புதுசாக வந்து இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற ரூலை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த நியூ ரூல் படி அவங்களுக்கு வந்து ஃபைன் +7 இயர்ஸ் வந்து ஜெயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூ ரூல். ஸோ இதை அப்போஸ் பண்ணி தான் நிறைய வந்து லாரி டிரைவர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா 4 சக்கர வாகனம் இருக்கு இல்லையா, ஸோ லாரி இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணால் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2019ஆம் ஆண்டில் இந்தியாவில் புற்றுநோய்க்கு 9.3 லட்சம் பேர் உயிரிழப்பு. ஸோ இதை எந்த இதழ் சொல்லியிருக்கு அப்படின்னா தி லான்செட் பிராந்திய சுகாதாரம் தென்கிழக்கு ஆசியா இதழ் அப்படின்ற ஒரு இதழ் வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த வருஷத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2019வது வருஷத்தோட சர்வே தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வே படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2019 வந்து 9.3 லட்சம் பேர் வந்து நம்ம புற்றுநோயால் உயிரிழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 4வது பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ட்ரோன் தடுப்பு கருவிகள் அடுத்த 6 மாதங்களில் நிறுவ மத்திய அரசு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரோன்ஸை வச்சு நிறைய வெப்பன்ஸு ப்ளஸ் ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வெளியாகுது. ஸோ அதனால வந்து அடுத்த வந்து 6 மாதத்தில் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா எல்லைக்குள்ளே வர்றது வந்து முற்றிலுமாக தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபில் வந்து 81 ட்ரோன்கள், ராஜஸ்தானில் வந்து 9 ட்ரோன்களும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 500 ட்ரோன்ஸ் ஆகுது இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் இது வந்து ரொம்ப மினிமம் வெயிட்டில், அதாவது 3/4 கிலோ 750 கிராம்ஸ் அந்த மாதிரி மினிமம் வெயிட்டில் இருக்கிற ட்ரோன்ஸ் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான வழியில் யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸை வந்து முற்றிலுமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 5வது பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம், அதாவது CAA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த CAA சட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மைனாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்து, சீக்கியம், பௌத்தம், சமணம், பார்சி, கிறிஸ்துவம் ஆகிய 6 மதங்களை சேர்ந்தவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரொட்டஸ்டெல்லாம் இருந்தது, சரி நிறைய அப்போசிஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த சட்டம் வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வருமா வராதா அப்படின்றத பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சட்டம் பற்றி இப்போ பார்த்துக்கலாம். ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் இது எந்த நாடுகள்லேருந்து வந்த மக்களுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகள்லேருந்து வர 6 சிறுபான்மையினர் மக்கள் யார் அப்படின்னா இந்து, சீக்கியம், பௌத்தம், சமணம், பார்சி, கிறிஸ்துவர்கள். ஸோ இந்த 6 மதத்தை சார்ந்தவர்களுக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ வேளாண் மண்டலம் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு இப்போ தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அரிசி களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா மயிலாடுதுறையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 7வது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பிரெய்லி டே. ஸோ பிரெய்லி அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த கண் பார்வையற்றவர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கையாலேயே தொட்டு படிக்கக்கூடிய மெத்தட் தான் வந்து இந்த பிரெய்லி. ஸோ பிரெய்லின்றது அது வந்து அந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர். ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வேர்ல்டு பிரெய்லி டேயை வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அடுத்து 8வது பார்த்தோம் அப்படின்னா கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி. ஸோ இந்த ஆண்டு வந்து தமிழகம் இப்போட்டிகளை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல வந்து
ஜனவரி 19லேருந்து 31 வரைக்கும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி வந்து நடக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து இந்தியா ஹாக்கி இந்த மாதிரி வந்து போட்டிகளில் மட்டும் இல்லாமல் எல்லா போட்டிகள்லையும் திறமை வாய்ந்தவர்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்து ஒலிம்பிக் லெவலுக்குலாம் அவங்களையெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. ஸோ இந்த வருஷம் இதை வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து எடுத்து நடத்துது. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 இடத்துல வந்து நடக்க போகுது ஜனவரி 19லேருந்து 31 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் வந்து நம்ம இந்தியா முழுவதும் இருந்து வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ அடுத்து நம்ம 9வது பார்த்தோம் அப்படின்னா தென்னை நார் கொள்கை 2024 முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். ஸோ இந்த தென்னை நார் கொள்கை எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தென்னை நார் செய்கிற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிறுவனங்களோட தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கும் மற்றும் அதோட வளர்ச்சியை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னை நாரை வந்து பதப்படுத்தி அதை வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து மாற்றுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த தென்னை நார் கொள்கை 2024 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 10வது பார்த்தோம் அப்படின்னா எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளில் ஜனவரி 8 முதல் 10ஆம் தேதி வரை நடத்த உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இதில் இந்த திட்டம் வந்து மோஸ்ட்லி எது கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சுத்தமாக இருக்கணும், ஸோ அவங்க ஸ்கூலை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், கேம்பஸை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பிளாஸ்டிக் யூசேஜ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய விழிப்புணர்வை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜனவரி 8 to 10 வந்து அரசு பள்ளிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 11வது பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் 6 புதிய மீன் இறங்குதளங்கள் 4 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்களை முதல்வர் திறந்து வைத்தார். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஃபிஷரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வந்து மீன் சம்மந்தமானப்பட்ட அந்த துறைமுகங்கள் அந்த துறைகள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து தமிழகத்தில் வந்து 6 புதிய மீன் இறங்குதளங்கள் அப்புறம் இந்த 4 மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்குதளங்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 12வது பார்த்தோம் அப்படின்னா ஜிஐ டேக், அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இப்போ ஒடிசாவுக்கு வந்து 7 பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜிஐ டேக் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல வாங்கினா அதோட ஒரிஜினாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒடிசாவில் வந்து இந்த 7 பொருளுக்கு வந்து இவங்க வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க, எந்த பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லாஞ்சியா சௌரா பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த லாஞ்சியா சௌரா அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், ஸோ அந்த மக்கள் பண்ணுற பெயிண்டிங்க்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா டோங்கரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டோங்கரியா கோந்த் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து எம்ப்ராய்டரி சால்வை வந்து செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா கஜூரிகுடா பனை வெல்லம். ஸோ இந்த கஜூரிகுடான்றது ஒரு பனை வெல்லம், அந்த பனை வெல்லம் வந்து எதுலேருந்து செய்யப்படுது அப்படின்னா ஒரு வகையான பேர்ச்சம்பழத்துலேருந்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா தேன்கடல் மாஜி. ஸோ இது வந்து ஒரு உணவு வகை, அதாவது இது ஒரு ஸ்வீட் வகையை சார்ந்தது, இதுக்கும் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 5வது பார்த்தோம் அப்படின்னா சிமிலி பால் காய் சட்னி. ஸோ இந்த சட்னி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து கால்சியம் ப்ரோட்டீன்லாம் வந்து அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அடுத்து 6வது பார்த்தோம் அப்படின்னா நாயக்கர் கண்டேமுண்டி கத்திரிக்காய். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து என்ன அப்படின்னா மோர் தேன் எ செஞ்சுரி, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அங்கே பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ அடுத்து 7வது பார்த்தோம் அப்படின்னா கோராபுட் காலாஜீரா அரிசி. ஸோ இந்த அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது இம்யூன் பவர் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கோராபுட் காலாஜீரா அரிசி. ஸோ இந்த 7 பொருட்களுக்கு தான் வந்து இப்போ ஒடிசாவில் இந்த 7 பொருட்களுக்கு இப்போ ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ஒடிசாவில் வந்து எத்தனை பொருட்களுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 பொருட்களுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜனவரி 3, 4, 5ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவையானவங்களுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.